to Tamil Gospel Tabernacle channel. இந்த சீலோவை குறித்து நாம் இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில பார்க்கலாம். Let us see in this Bible study regarding this Shiloh. சீலோ என்றால் என்ன அர்த்தம்? What is Shiloh? அதுக்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்கிறது? What are the meanings of one for that? சீலோவிலே என்னெல்லாம் சம்பவித்தது? What are the incidents happen in that place? கடைசியில் இந்த சீலோவுக்கு என்ன முடிவு வந்தது? What was the conclusion for this Shiloh? இதெல்லாம் நாம் இன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில நாம பார்க்க போகிறோம். We are going to just see in the spiritual level everything. இன்னைக்கு நாம் அதை சிந்திக்க வேண்டிய ஒரு நேரம். This is the time we have to meditate about that. அந்த சீலோ, அந்த ஆசரிப்பு கூடாரம், அதற்கு பின்பு அது கொஞ்ச நாளுக்கு பின்பு தேவ ஆலயம் கட்டப்பட்ட பின்பு இந்த ஆசரிப்பு கூடாரம் அது எடுபட்டு போயிடுச்சு. After the Shiloh and the congregation, after the temple of God was built, this tabernacle was taken away. அது பிறகு உடன்படிக்கை பெட்டி மட்டும் தான் ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல இருந்ததாக நாம் பார்க்கலாம். After that only we can see the covenant of ark was set in a place. சீலோ என்று சொன்னால் இளைப்பாறும் இடம் என்றார். Shiloh means the place of rest. நாம் இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்துல நமக்கு தேவனுடைய பெட்டி எப்படி ஒரு இடத்துல போய் இளைப்பாறும்படியாக இருந்ததோ அதுபோல ஆவிக்குரியவர்களும் இளைப்பாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். As the tabernacle, as the ark of God was just dwelling in a place and in a resting place, the people of God also said in their life they have to get the rest. சீலோ என்ற இடத்துல போய் அந்த பெட்டியை அப்படியே வைத்து விட்டார். They kept the ark of covenant in the place called Shiloh. என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்கள் அங்கே தான் போனார்கள். Whatever may be the problem come, they used to go there. அந்த இடத்துல தான் போய் ஆண்டவருடைய சமூகத்தை உணர்ந்தார்கள். They used to go to that place and just feel this felt the சீலோ என்று சொன்னால் இளைப்பாறும் இடம். Shiloh means the place of rest. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு இளைப்பாறும்படியாக தேவ சமூகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். The Lord God is giving the presence of God to a spiritual man to get rest. அவனுக்கு உலகத்துல பிரச்சனைகள் இருக்கிறது. He is having a lot of problems in the world. வீட்டுல பிரச்சனைகள் இருக்கிறது. He is having problems at home. அவனுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கிறது. He is having so many problems in his life. அவனுடைய மனதுல பிரச்சனைகள் இருக்கிறது. In his mind also there are problems. அவனுடைய சரீரத்துல பல போராட்டங்கள் இருக்கிறது. In his physical body also there are some conflicts. இப்படி பல விதத்துல அவன் பலவிதமான நெருக்கங்களில் தான் ஒவ்வொரு நாளும் போய் கொண்டே இருக்கிறான். Every day the man is also just passing in his life in various crises. இப்படிப்பட்ட நேரத்துல அவனுக்கு இளைப்பாற தேவன் இளைப்பாறுதல் கொடுக்க ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். In this place time the Lord God want to give him rest. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு இளைப்பாறலை அனுபவிக்கிறீர்கள்? How much rest you are also getting in your life? ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு இளைப்பாறல் உள்ள ஒரு வாழ்க்கை. The Christian life, in the spiritual life, Christian life is a life of rest. ஒரு மனுஷன் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்து விட்டான் இல்லாவிட்டால் ஆன்மீகத்துல அடியெடுத்து வைத்து விட்டான் என்று சொன்னால் அவன் இளைப்பாறலுக்காக தான் இந்த பாதையில வருகிறான். If a man come into Christianity or if he also just stepped into divinity, he is coming for only for his rest. மனித வாழ்க்கைக்கு தேவையான இளைப்பாறல் வேற எந்த மார்க்கத்திலயும் கிடைக்கிறது இல்ல. The rest for the life of man will not be given in any sect of churches. Any set of the religion. எந்த மார்க்கத்திலும் எந்த மதத்திலும் அந்த போக்கு இல்லை. Any sect of religion or way this rest is not found. ஒரு மனிதனுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஒரே நபர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Only Lord Jesus Christ is the only person he said I will give rest to the man. இளைப்பாறுதல் என்பது ஒவ்வொரு ஸ்டேஜில ஒவ்வொரு ஆவிக்குரிய ரீதியிலும் ஒவ்வொரு விதமான இளைப்பாறுதலை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். Each and every man can also receive the rest in each and every step of the spiritual life of him. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவன் தாண்டி வரும் பொழுது அவனுக்கு ஒவ்வொரு விதமான இளைப்பாறுதல் கிடைக்கிறது. When he crosses over each and every step in his spiritual life, he will get rest. இயேசு சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொன்னார். Jesus Christ said, come and I will give you rest. மற்ற எந்த நபரும் எந்த அவதாரமும் எந்த புனிதர்களும் இப்படிப்பட்ட வேர்ட்ஸ் யூஸ் பண்ணது கிடையாது. No any religion, no any person, no incarnation said like this word. ஆனதுனால தான் இங்கே சீலோவுக்கு போனால் ஜனங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று தான் ஜனங்கள் போனார்கள். Because the people thought when they go to Shiloh they will get rest. இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நீங்கள் இளைப்பாறுதலை பெற்றீர்கள்? After how many of you have come into this religion you got this rest? இயேசு சொல்றாருல, சுமை சுமந்து சோர்ந்து போனவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். Jesus said, those who are so labor and heavy laden come unto me. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். Those who all labor and heavy laden come unto me. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். I will give you rest. இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ். This is the starting stage. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற துவக்கத்துல கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஒரு இளைப்பாறுதல். A man who receives Jesus Christ or will give when you just put his step in the spiritual life, the beginning he gets this rest. அது ஒரு இன்ஸ்டன்ட்டா கிடைக்கக்கூடிய. That is the instant rest. உடனடியாக அங்க ஆண்டவருடைய சமூகத்துல வந்த உடனே அவனுக்கு ஒரு இளைப்பாறுதல், ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, ஒரு பீஸ்ஃபுல்லா அவன் உணர்வான். When he come into the presence of God, immediately he also feel the rest and peace and quietness. இது அதோட அவன் நின்ற கூடாது. With that he should not stop. அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா இருக்கு. There is more steps for that. அடுத்த வசனம் சொல்லுகிறது, the next word of God says, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு you have to accept my yoke. அப்படிதானே?
அதை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் When you receive the yoke of him, you can also get the rest for your soul. இயேசு என்ற ஒரு வார்த்தையை நீ உச்சரிக்கும் பொழுது பிசாசின் பிடியிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கலாம். When you just utter the word Jesus Christ, you will be also getting the deliverance from the devil possessed nature. உடனே பிரச்சனையிலிருந்து ஒரு பரிகாரம் உண்டாகும். Immediately there will be a solution for your problem. அடுத்த ஸ்டேஜ்ங்கிறது ஆத்துமாவுல ஒரு இளைப்பாறுதல். The next stage, you will be getting the rest in your soul. சரீரத்துல மாத்திரமல்ல, Not only in our physical body. உள்ளுக்குள்ள ஆத்துமாவுல ஒரு பெரிய இளைப்பாறுதல். In our heart, the inner soul, there is a great rest. அந்த பாரங்கள் போய், All the burdens will go away. அந்த துக்கங்கள் போய், All the sorrows will go away. வாழ்க்கையில உள்ள அந்த பரிதபிப்பு போய், All the longing of the life also will go. வாழ்க்கையை பத்தி இருக்கிற ஒரு பெரிய துக்கம் போய், All the great sorrows regarding the life will go. அவனுக்கு ஆத்துமாவுல ஒரு பெரிய இளைப்பாறுதல். இது இனிமே அவனுக்கு எதை பத்தி பாரம் இல்ல. He will be having a great rest in his soul, so hereafter he will not worry about anything in his life. அதுக்கு பின்பு After that, எங்க போனாலும் அவனுக்கு ஒரு இளைப்பாறுதல். wherever he goes, he will be receiving the rest. அது third stage. It is the third stage. அவன் வாழ்க்கையில எந்த பகுதியில போனாலும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். Whatever he go in his life, my presence shall go with thee, I will give thee rest. இது third stage. This is the third stage. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு உடனடியான ஒரு இளைப்பாறுதலை பெற்று ஆத்துமாவில் இளைப்பாறுதலை பெற்ற பின்பு அவன் வாழ்க்கையில தேவன் அவனை கொண்டு செல்கிற எல்லா பாதைகளிலும் அவனுக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல். After receiving Jesus Christ in his life and he get a rest in his soul, wherever he goes, Lord Jesus Christ gives him rest. அடுத்ததாக Next, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சத்தியம் தான், நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரலாம். these are the known truth. அடுத்ததாக அவனுக்கு பரிசுத்த ஆவியில ஒரு பெரிய இளைப்பாறுதல். Next, he is having a rest in the Holy Spirit. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார், இதுவே இளைப்பாறுதல். He will talk with the people with the stammering tongue as well as the unknown tongue. This is the rest for them. அதனால தான் அபிஷேகத்துல நம்ம நிரம்புறதுக்கு அதிக டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். So we are spending more time to fill in the anointing. காத்திருப்பு கூட்டம் வைக்கிறோம். We are keeping a tiring meeting. நம்ம ஒரு சின்ன ஜெபம்னால நம்ம ஆவியில நிரம்புறதுடைய காரணம் என்னன்னா அதுக்குள்ள ஒரு பெரிய இளைப்பாறுதல் மறைந்திருக்கு. Even for a small meeting or prayer, we are just filling the spirit. There is a great rest is hidden in that. அந்த நெருக்கமான ஒரு 5 நிமிஷம் ஆவியில் நிரம்பிட்டா நம்முடைய பாரம் இன்னொருத்தர் என்ன செய்றாரு, ஆவியானவர் எடுத்துக்கொள்கிறார். Even at the time of the distress or crisis, if you also fill in the spirit, the burden has been taken by the Holy Spirit. ஒரு அடிமையின் நுகத்தை முறிக்கக்கூடிய சக்தி அந்நிய பாஷையில இருக்குது. There is a power to break the yoke is having the spirit of God is having. சரியான ஒரு அபிஷேகம் இறங்கும் பொழுது அந்நிய பாஷை பேசும் பொழுது பரியாச உதடுகளில் தேவனோடு நம்ம பேசும் பொழுது நம்ம ரகசியங்களை பேசி நம்முடைய துக்கங்கள் எல்லாம் அங்க கொட்டி விடலாம். When you also fill in the correct anointing, when we speak to the Lord with a known tongue, we can also just shiver all, pour out all our burden. இப்படிலாம் நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப் இருக்குது. Likewise, there are so many steps for us. அபிஷேகம் பெற்ற பின்பு, after receiving the anointing, அதற்கு பின்பு நாம் ஒரு பூர்வ பாதையில சபையில வந்து இணைக்கப்பட வேண்டும். After that, we have to come to the church, the old path, and it should be united. வழிகளில் நின்று we have to stand on the way. பூர்வ பாதை எது என்று விசாரித்து அதுல நீ நட, அப்பொழுது உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். Just ask you for the old path, then you walk in that, you will get rest for your soul. இதெல்லாமே வசனம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். I think you all know the word of God for that. சர்ச்சுக்குள்ள வந்துட்ட பிறகு நீங்க ஒரு குடும்பத்தை போல நீங்க ஃபீல் பண்ணணும். After you come in the church, you have to feel like a family. தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் அந்த அளவுல நீங்க ஃபீல் பண்ணாதான் இந்த சர்ச்சுக்குள்ள இருக்கிறதான இளைப்பாறுதலை பெற முடியும். If you can receive the rest from the church, when you also come into the church, you have to feel everything like a father, mother, and brother and sister. இந்த சபைக்குள்ள வந்துட்ட பிறகு உனக்குள்ள விகற்பமான எண்ணங்களும் தாறுமாறான சிந்தைகளும் ஒரு ஐக்கிய குறைவும் இருந்தா இந்த சபைக்குள்ள இருக்கிறதான அந்த இளைப்பாறுதல் உனக்கு கிடைக்காது. You will not receive the rest from the church. We also having the different and contradictory imagination in you. எப்படியோ நம்ம பிறந்தோம், we can எங்கேயோ பிறந்தோம், we go born எங்கேயோ வளர்ந்தோம், we go brought up in somewhere. நம்ம ரட்சிப்புல நம்ம எல்லாரையும் ஒரே குடும்பத்தாரை கொண்டு வந்தார். We have been brought as one family by our salvation. எபேசியர் 2:19 படி நம்ம எல்லாரும் ஒரே வீட்டார் ஒரே நகரத்தார், நம்ம எல்லாரும் அந்நியரும் பரதேசியும் அல்ல, நம்ம எல்லாரும் இப்பொழுது ஒரே வீட்டாராய் மாறுகிறோம். According to Ephesians 2:9, we are not strangers or pilgrims. 2:19 we are all not strangers and pilgrims, we are all the one family. நம்ம வந்து இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துட்டு சபைக்குள்ள வந்துட்ட பிறகு நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்தார் போல இருக்கணும். After we have been united in the church, we all should be like the one family members. ஏன்னா பைபிள் என்ன சொல்லுகிறது? Because what does the Bible say? நம்ம எல்லாரும் ஒரே சரீரத்தினுடைய அவயவங்கள். We are the members of the one body. நம்ம எல்லாரும் ஒரு சரீரத்தினுடைய அவயவங்கள்ங்கும்போது நம்ம அந்நியர்களை போல ஃபீல் பண்ணிட்டு போக கூடாது. We are because the members of the one body, we should not feel like the strangers and go. அப்படி ஒன்னால போக முடியாது. போயிட்டேன்னா நீ வந்து சபைக்குள்ள இருக்கிற
அந்த இளைப்பாறுதலை நீ பெற்றுக்கொள்ளலாம். You cannot go like that. If you also just go means you will not get the rest from the church. எங்கேயோ இருந்த நம்ம எல்லாரும் ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்காரு. அப்ப நம்ம எவ்வளவு இளைப்பாறுதலா இந்த இடத்துல இருக்கணும். We were the people who were somewhere and the Lord has brought us here as one family. How we should have the rest. நீங்க யோசிச்சு பாருங்க. You please think it over. ஒருவேளை நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிருக்கும். Sometime after receiving Jesus Christ you might have got this rest. நீங்க ஆண்டவருடைய வழிகள் எல்லாம் ஒப்பு கொடுத்த பொழுது உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிருக்கும். When you also committed yourself for all the ways of the Lord you might have received rest. அபிஷேகம் கிடைச்ச போது உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். When you receive the anointing you might have got the rest. சபைக்குள்ள வந்துட்ட பிறகு உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்குதா? After you have also come into the church do you got receive any rest? நீங்க சபைக்குள்ள வந்துட்டோம் பாகுபாடு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த உண்மையான தெய்வீக இளைப்பாறுதல் இருக்காது. Even though if you have come in this church if you are having the discrimination or the difference you will not get the true rest from that. இதுக்குள்ள வந்துட்ட பிறகு உனக்குள்ள விகற்பமான எண்ணங்கள் பிரிவினைகள் அந்த அதனுடைய தாக்கமே இருக்க கூடாது. You should not have any attack of the divisions or the contradictory imagination in you after you come inside. ஆனா நான் பார்த்த அளவுல சிவகாசியில 80% அது இருக்கு. When as I have seen 80% of the people they are having this kind. நிச்சயமா ஓபனா நான் சொல்றேன். Openly I want to say உங்களுக்குள்ள அந்த சபைக்குள்ள இருக்கிற இளைப்பாறுதல் சிவகாசியில 80 பேருக்கு கிடையாது. The people those who have to get the rest from the church 80% of the people they are not receiving Sivakasi. ஏன்? Why? உங்களுக்குள்ள அந்த விகற்பங்கள் ரொம்ப இருக்குறாங்க. Because you are having the contradiction more. கொரிந்தியர் சபை வந்து எழுப்புதலான ஒரு சாட்சி தான். The Corinthian church was a very revival church. ஆனா அவங்களுக்குள்ள பேதகங்கள் இருந்தது. But they had the divisions among them. அதனால அந்த சர்ச் வந்து ஒரு டெவலப் ஆகவே முடியல. Because the church was not able to develop. பாருங்க நீங்க பைபிள்லயே பாருங்க கொரிந்தியர் சபைக்கு தான் அதிகமான நிருபங்கள் எழுதப்பட்டது. Even in the Bible if you see only for the church of Corinthian more epistles were written. ஏன்னா அங்கதான் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு. Because there were problems more for the church. அதனால நம்முடைய சபைக்குள்ள வரதுல ஒரு இளைப்பாறுதல் இருக்கு. அத நீங்க பிராக்டீஸ் பண்ணணும். So there is a rest in our church you have to just practice in your life. ஷீலோ என்று சொன்னால் இளைப்பாறும் இடம். Shiloh means a place of rest. நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இதுக்குள்ள வந்திருக்கோம். We have left out everything and come in here. அப்படிதானே? Isn't it? எல்லாம் விட்டு வந்தீங்களா வரலையா? Have you all left and forsaken everything and come here? எனக்கு நல்லா தெரியும் இந்த சபைக்காக சொந்தக்காரங்களை தூக்கி எறிஞ்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. I know well so many people there for this church say they have also just thrown their இந்த உபதேசத்திற்காக எத்தனை பேர் குடும்பத்தை விட்டு வெளியே வந்திருக்காங்க. Many of them have come out of their own family for the sake of this doctrine. இந்த சத்தியத்துல நின்னதுக்காக சொத்துக்களை இழந்தவங்க ரொம்ப பேர். Many people are there they have also lost their property because they want to stand for this truth. இந்த சபையில சேர்ந்ததுக்காக குடும்பத்தை விட்டு புறக்கணிக்கப்பட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க. Many people also have been sent out as well as they were rejected from the family for the sake of this church and truth. இந்த சத்தியத்துக்காக அவங்க ஒண்ணுமே வேண்டாம்னு சொல்லி வெளியே வந்திருக்காங்க. They have also said we don't need anything for the sake of the truth of this. அவங்க வந்து ஜாதியை பார்க்கல. They did not see any caste. எந்த ஊர் யாருன்னு எந்த பிரிவினையும் பார்க்கல. They did not see any discrimination or division. இந்த சத்தியம் தேவனுடைய சத்தியங்கிறதுக்காக அவங்க எல்லாத்தையும் உதறி தூக்கி எறிஞ்சிட்டு வந்தாங்க. Because this is the truth of the Lord they have also shook everything and came here. இந்த கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம் இழுக்கப்பட்டு அப்போஸ்தல ஐக்கியத்தில் இழுக்கப்பட்டு வீட்டை விட்டு கோட்டச்சோறு ஏறி குதிச்சு ஓடி வந்த சகோதரிகள் ஊழியத்தில் இருக்காங்க. There is some sisters also because of the love of Christ they are also pulled by the love of Christ they were also just rejected by their family they just climbed over the wall and came to this ministry. கோட்டச்சோறு ஏறி குதிச்சு வீட்டை விட்டு ஓடி வந்த சகோதரிகள் இருக்காங்க. So many sisters they also ran out of the houses they just jumped over the wall and came here. நான் இருந்த இடத்துல ஒரு சகோதரி வந்து எம்ஃபில் முடிச்சிருந்தா அவ வந்து வீட்டில் 4 மணிக்கு ஷால் எடுத்து போத்திட்டு 4 மணிக்கு காலங்காத்தால இருட்டுக்குள்ள நடந்து ஓடி வந்தவ. In a place there was a sister that early morning 4 o'clock she was covering the shawl and just ran there to the faith. அது எதனால? Why for what purpose? எதனால? அறிவு இல்லாமலையா? Is it did not she have any knowledge? இல்ல வாழ தெரியாதனாலயா? Did not she know to live? இல்ல அழகு இல்லாதனாலயா? Did not she have any beauty? எல்லாம் இருக்கு. She had everything. ஏன் மத்த ஊழியத்துக்கு போக வேண்டியதானே? Why couldn't she go to another house? ஏன் அந்த ஊழியத்துக்கு போல? Why didn't she go to another ministry? இந்த ஊழியத்தினுடைய மேன்மையும் இந்த சபை ஐக்கியத்தில் இருக்கிற இளைப்பாறுதலையும் பெற்றுக்கொண்டபடினால அதை விட்டுட்டு அவங்களால வீட்டுல இருக்க முடியல இருக்க முடியல. Because of the excellency of the church as well as the rest from the church living there she cannot be at home. அந்த ஒரே குடும்பத்தார் அங்கற ஒரு ஐக்கியத்துக்காக அவங்க எல்லாம் ஓடி வந்தாங்க. They all ran here for the fellowship of the one family. அதனால நீங்க வந்து இளைப்பாறுதலை ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நீங்க பெற்றுக்கிட்டே வரணும். So you have to go on receive the rest in each and every step.
எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் உண்டு. Everywhere there are problems. குறைகள் எல்லா இடத்துலயும் உண்டு. There are lackness in everywhere. நாங்க தான் மேன்மேன் நாங்க சொல்ல ஒண்ணும் தகுதி இல்ல. We don't have any worthiness to say we are the excellent people. இயேசுவோடே இருந்தா ஒரு ஆள் வந்து தடுமாறினான்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். A man who was also with Jesus, he was also stumbling. அதனால இயேசுவினுடைய உபதேசமோ இயேசுவினுடைய ஊழியமோ தவறுன்னு நம்ம கணிக்கிறதுக்கு நமக்கு தகுதி இல்ல. So we don't have any worthiness to just assume that the ministry as well as the doctrine of Jesus Christ is wrong. அலைந்து திரிந்த ஜனங்களோடு அந்த கூடாரமும் அலைந்து திரிந்து கொண்டிருந்தது. The people those were also just wandering around, the tabernacle was also just wandering around. அந்த ஜனங்களோ கானானுக்குள்ளே பிரவேசித்த பொழுது ஆண்டவர் சீலோவிலே அந்த கூடாரத்திலே தங்க ஆரம்பித்தார். When the people entered into Canaan in the tabernacle, the Lord God just dwelt in that place. உனக்குள்ள தெய்வம் தங்கி இருந்தா இளைப்பாறுதல் போகவே போகாது. If in you, if the Lord God dwells, then the rest will not go out from you. உனக்குள்ள இளைப்பாறுதல் இயேசு இருந்தா உனக்குள்ள இளைப்பாறுதலே போகாது. If you are having Jesus in you, will not lose your rest at all. பணம் போய்டும். The money will go. மதிப்பு போகும். And the honor or respect will go. மரியாதை போய்டும். The reputation will go. உனக்கு இருக்கிறதான எல்லா தகுதியும் போய்டும். All the worthiness and the qualification will go. ஆனா உன்னை விட்டு அந்த இளைப்பாறுதலை எவனுமே எடுக்க முடியாது. But nobody can just take away the rest from you. ஒரு பெரிய பீஸ்ஃபுல்லா உன்னுடைய இருதயம் நிறைஞ்சிரும். Your heart will be filled with a great peace. எவ்வளவு நடந்தாலும் உனக்குள்ள அசைவே இருக்காது. Whatever may happen, you will not get any shake in you. அப்படிப்பட்ட மனிதனுக்குள்ள தான் இயேசு இருக்கிறார். Such kind of man is having Christ. பாருங்க கடல் கொந்தளிக்குது. See, the sea was wrought and trembles. கப்பல் பயங்கரமா அந்த படகு அலைமோது. The boat was also just it was just raging. சீஷர்கள் பரிதபிக்கிறார்கள். The disciples were also just longing. ஆனா இவைகளுக்கு மத்தியில யார் இருந்தா? இயேசு இளைப்பாறிக் கொண்டார். In the midst of the Jesus was resting. அதுதான் இயேசு. That is Jesus Christ. உனக்குள்ள இயேசு இருந்தா என்ன அசைவு வந்தாலும் நீ அசையவே மாட்ட. If there is Jesus in you, whatever shake may come, you will not shake at all. நீங்க இந்த பஸ்ல எல்லாம் பாருங்களேன். You see in the buses, பஸ் அப்படியே வளைஞ்சு போகும். the bus will be just take a turn and go. அந்த கண்டக்டர் அழகா அப்படியே வளைஞ்சு போயிட்டே இருக்கும். And the conductor also will be just have a turn and go. போட்ல போய் பாருங்க. You see in the boat, அப்படியே தண்ணீர் மொண்டிட்டு போகும். It will just take the water and go. அதுல பிராக்டீஸ் ஆனா அவன் பாட்டு உட்கார்ந்திருப்பான். Those who are having the practice, they will just sit quietly. அப்படிதானே? Isn't it? அதுபோல நமக்கு என்ன வந்தாலும் சரி இயேசு நமக்குள்ள இருந்தா ஒரு பெரிய So whatever may come unto us, if Jesus Christ is in us, we will be having a great rest. ஷீலோ அப்படினா இளைப்பாறுதல். Shiloh means the place of rest. உங்களுக்கு தேவசமூகம் இளைப்பாறுதலா இருக்கா இல்ல கண்ணீர் சிந்தக்கூடிய இடமா இருக்கா? Whether the place of presence of God is a resting place or the place to shed tears. கண்ணீர் விட்டு கதறுற இடமா இருக்கா இல்ல போய் பீஸ் அழகா இளைப்பாறுதல் அனுபவிச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கா? Are you going to the presence of God and enjoying the presence of God peacefully, or just shedding your tears and crying and going? அடுத்து சீலோன்னு சொன்னா சமாதான கர்த்தர்னு அர்த்தம். Next, Shiloh means the Lord of peace. ஒரே ஒரு இடத்துல அந்த வார்த்தை அனுபவிக்கப்பட்டிருக்கிறது. In only one place this word was written. ஆதியாகமம் 49:10 பார்க்கும் பொழுது when we read Genesis 49:10, சமாதான கர்த்தர் என்கிற வார்த்தைக்கு பதிலா சீலோ அப்படினு இங்கிலீஷ் பைபிள்ல மட்டும் சொல்லுது. In the English Bible it is given as Shiloh instead of the Lord of God peace. தமிழ் பைபிள்ல பாத்தீங்கன்னா if we read in the சமாதான கர்த்தர் வருமளவும் யூதாவை விட்டு செங்கோல் ஒளிவதில்லை. the scepter will not go from Judah until Shiloh come. இங்கிலீஷ்ல வாசிங்க. Please read in English. ஆதியாகமம் 49:10. அப்படினா என்னன்னா சமாதான கர்த்தர் வருமளவும் அப்படிங்கிறதுக்கு பதிலா என்ன சொல்லிருக்கு? சீலோ வருமளவும். until Shiloh come it is given. அப்ப சமாதான கர்த்தருடைய சீலோன்னு சொன்னா இன்னொரு அர்த்தம் என்னது? சமாதான கர்த்தர். If we speak about Shiloh means is the Lord of peace. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பேசிக்கே சமாதானம் தான். The basic of Christian life is peace. சமாதானம் இல்லாம தான் இந்த மார்க்கத்துல வந்திருக்கோம். Only because to get the peace we have come to the religion. இங்க வந்து எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருந்தா அதுல என்ன அர்த்தம் இருக்கு? After come here we also fight and quarrel with everybody. What is the meaning of that? சொல்லுங்க. Can you tell? இங்க வந்துட்ட பிறகு உங்களுக்குள்ள எனக்கு தெரியும் ஓபனா சொன்னா நான் சொல்லிடுவேன். சொல்லுங்கன்னு சொல்லிடுறேன். I know that if you ask me to tell openly I will tell. யார் வீட்டுக்கு போறது இல்ல. Who are all the people will not visit. யார் வீட்டுல ஏரியா பிரேயர்னா போறது இல்ல. Who are the people will not attend the area prayer of other houses. யாரெல்லாம் என் வீட்டுக்கு ஏரியா பிரேயருக்கு வர கூடாதுன்னு ஒரு சிலர் சொல்லிருக்காங்க. Some people have told you should not come attend the area prayer in my house. இதெல்லாம் தெரியாதா? Don't you know all this? இப்படி எவ்வளவோ லிஸ்ட் இருக்கு. Like a great list is also found. இவங்களை பரலோகத்துக்குள்ள எப்படி விட்டுருவாரா? How the Lord will allow them in the heaven? அதாவது முதலாவது சமாதானத்தை நீங்க கத்துக்கொள்ளுங்க. First of all you have to learn the peace. நீங்க இப்ப எல்லாரும் மணி மைண்ட்ல இருக்கீங்க. You are all in the money minded people. டோட்டல் விசுவாசிகள் எல்லாருமே இப்ப மணி மைண்ட்ல தான் இருக்காங்க. Most of our believers they are under the money mind. அவங்களுக்கு இப்ப வந்து அந்த தெய்வீகம் எல்லாம் போயிருச்சு. ஆண்டவரை வந்து பால் கறக்கிற மாடு மாதிரி வச்சிருக்காங்க. They are all the money they are keeping the Lord as a milking cow only for money. தேவைன்னா ஆண்டவரே எனக்கு வசதி செஞ்சு தரோம், வீடு வாங்கி தாங்க, கார் வாங்கி தாங்க, எனக்கு உதவி செய்யுங்க. இதுக்கு தான் யாரை பிடிச்சு வச்சிருக்கான்?
ஆண்டவரை பிடிச்சு Only வச்சிருக்கானே for the தவிர facility. ஆண்டவரை பிடிச்சு அவர் மூலமாய் தெய்வீகத்தையும் சமாதானத்தையும் அவன் கத்துக்கொள்ள. He has not learned divinity as well as peace from the Lord, only for getting all the material blessings he has kept as a Lord, as a milking cow. நீங்க அப்படிலாம் நீங்க உபயோகப்படுத்தவே கூடாது. You should not use him as like இம்மைக்காக ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றுவானானால் அவன் பரிதபிக்கப்படத்தக்கவன். if a man follow Christ for this life alone means he is a wretched man. சமாதானம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? If you don't have any peace means what is the use of that? இன்னைக்கு செத்துட்டே சமாதானமா செத்துட்டேன்னா எப்படி போவ? If you die today, if you don't have any peace and die means where will you go? நீங்க சமாதானங்கற ஒரு உபதேசத்தை நீங்க கேட்டு பாருங்க, சாகும்போது கூட அவங்க சமாதானம் பண்ணுவாங்க, கூப்பிட்டு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டு ஒப்புறவாங்க. If you heard about the message about the peace means till your death, on the day of death you will call everybody and speak about the peace and die. சமாதான கர்த்தர் வருமளவும் Until Shiloh comes. இயேசு வருவது எப்படித்தான் அவருக்கு பேர் எப்படி வராரு? இயேசு வருகிறார்னு இல்ல, யார் வரா? சமாதான கர்த்தர் தான் வருகிறார். Only Shiloh comes, the Lord of peace. ஆண்டவர் வரும் பொழுது அவர் சமாதான கர்த்தராய் வருகிறார். When the Lord comes, he comes as a Lord of peace. ஆண்டவர் சமாதான காரணர்னு சொல்லி. The Lord is a peacemaker. சமாதான பிரபுன்னு சொல்லி. He is also the Prince of Peace. அவர் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்றார். He says, I keep my peace and you and go. உன்னால எல்லாரோட சமாதானமா இருக்க முடியுதா? Can you be peace with everybody? சொல்லுங்க. Can you say புருஷனோடு, with your husband, மனைவியோடு, with your wife, பேரண்ட்ஸோடு, with your parents, பிள்ளைகளோடு, with your children, உங்க டாக்டர் இல்ல, மதர் இல்ல, சிஸ்டர் இல்ல, ஃாதர் இல்ல, என்னெல்லாம் லா இருக்கு, இந்த லாவோடலாம் உங்களோட ஒத்து போக முடியுதா? with all of your laws, that is brother-in-law, sister-in-law, mother-in-law and father-in-law, ஒத்து போக முடியுதா? can you go agree with them? திருப்பி இவங்களோட ஒத்து போகாம நம்ம எப்படி பரலோகம் போறது? If we do not agree with them and cooperate with them, how can we go to heaven? சமாதான கர்த்தருடைய வேலை என்ன? What is the work of the Shiloh or the Lord of peace? ஒன்று, சாத்தானை கால்களின் கீழே நசுக்குவார். One thing, he will also bruise Satan under our feet. ரோமர் 16:20 படி சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். Romans 16:20, as it is written, the Lord of peace shall bruise the Satan under your feet. சமாதானம் சொன்னாலே சாத்தானை நசுக்குறது தான் அதனுடைய வேலையே. Peace means only the work we have to just bruise Satan. சமாதானத்தின் தேவனுடைய வேலை சாத்தானை நசுக்குவது, சமாதானத்துக்கு கேடு உண்டு பண்ணுகிற ஆவியை அமுக்குவது தான் அவருடைய வேலை. The Lord of peace, that is the only work of him, just he will also bruise the gate of Satan and who also affect the peace. பிசாசு அந்த பிரிவினை உண்டாக்கிட்டே இருப்பான். The devil will be going on making division and division. சமாதானத்தின் தேவனுடைய வேலை என்னன்னா அந்த சாத்தானை காலின் கீழே நசுக்குவது. In the work of the Lord of God of peace, he will just bruise Satan under his feet. சீலோன் சொன்னா சமாதான கர்த்தர். Shiloh means Lord of peace. முதலாவது உன்னுடைய சமாதானத்துக்கு விரோதமான வல்லமைகளை அவர் காலின் கீழே கொண்டு வருவார். First of all, he will also bring all the power which is against your peace under his feet. கொஞ்சம் என்ன பிரஸ்டீஜ் நமக்கு வாழுது? What prestige we need? இன்னைக்கு செத்துட்டா நாளைக்கு பிரஸ்டீஜ் என்ன பிரஸ்டீஜ்? If we today die means tomorrow what kind of prestige we will have? யோசிச்சு பாருங்க. Just think about it. நம்ம கௌரவம் அது இல்ல என்னமோ பேசுறோம் புதுசு புதுசா. We are also just speaking about all the reputation, respect and honor. இதெல்லாம் இப்பதானே புதுசா வந்துருச்சு. Only everything come arrived newly now. Isn't it? ஏன் சமாதானத்தின் தேவன் உனக்குள்ள வரட்டுமே? Let the Lord of peace or the Shiloh come in us. நீ சீலோவுக்கு போனேன்னு சொன்னா அதனுடைய சரியான அர்த்தம் உனக்குள்ள சமாதான கர்த்தர் வரவே. If you go on the Shiloh means sure that the right meaning, the Lord of peace. சமாதான கர்த்தர் உனக்குள் இருந்தால் சாத்தானை கால்களின் கீழே நசுக்குவார். If the Lord of peace be in you means he will also bruise Satan under your feet. 1 தெசலோனிக்கேயர் 5:23 படி பார்க்கும் பொழுது, When we read 1 Thessalonians 5:23, சமாதான கர்த்தர் இருக்கிற இடத்துல தான் பரிசுத்தத்தின் வேலை நடைபெறும். the place where the Lord of peace, the work of sanctification also will be held. சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. The Lord of peace will just make holy the whole body, soul, spirit, soul and body. சமாதானம் இல்லாம ஆவி பரிசுத்தமாகாது, ஆத்துமா பரிசுத்தமாகாது, சரீரம் பரிசுத்தம் ஆகாது. Without peace our body, soul and spirit will not be sanctified. நல்லா நீங்க இந்த சத்தியத்தை படிச்சுக்கங்க. Understand well, read the lesson. சமாதானம் இல்லாம உன்னுடைய ஆவியோ ஆத்துமாவோ சரீரமோ இந்த சூழ்நிலையில எந்த சூழ்நிலையிலும் பரிசுத்தமாகாது. Whatever may be the situation or either in this situation, without peace your body, soul and spirit will not be sanctified at all. சமாதானம் இல்லாம உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. Without peace you cannot do anything. சமாதானம் இல்லாம நீ எப்படி பரலோகம் போக முடியும்? Without peace how can you go to heaven? சொல்லுங்களேன். Can you say? நான் ஒரு 3 பேர்ட்ட சண்டை போட்டுட்டேன். I just fought or quarreled with 3 people. நான் எப்படி பரலோகம் போக முடியும்? How can I go to heaven? இந்த பரலோகம் பாதாளம்னு புக் படிச்சிருக்கீங்களா? Have you just studied about read about a book like called Heaven and Hell? அந்த பாஸ்டர் சண்டை போட்டுட்டு வீட்டு விட்டு வெளியே போயிடுவாரு. The pastor will quarrel with his wife and go out of his family. திருப்பி வீட்டுக்கு வருவாரு. Again he will come back.
காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். He will be getting the chance to compromise with his wife. ஆனா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. But he will not accept that. திரும்ப போவாரு, ஆக்சிடென்ட் ஆயிடுவாரு. When he go again, he will meet an accident. அவ்வளவுதான், ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடுவாரு. He will go on the final stage. அவங்க ஒய்ஃப் போவாங்க. And the wife will go. ஹாஸ்பிடல்ல ரெண்டு பேரும் ஒப்புரவாவாங்க. In the hospital, they too will be compromised. அவர் செத்துறாரு. He died. அவர் செத்துட்டாரு, அவருடைய ஆவி மேல போகுது. His spirit was just taken up after his death. இங்க அவருடைய சரீரத்துல ரத்தத்தை எல்லாம் வெளியாக்கி பாடியை எம்பாம் பண்ணிட்டாங்க. Here all the blood of the body was taken out and the body was embalmed. எல்லாம் முடிஞ்சிருச்சு. Everything was finished. அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, இல்ல அடக்கம் பண்ண வேண்டாம்னு வெயிட் பண்றாங்க. And the wife said, no need to just bury him, that let us wait. இந்த கேப்ல இவருடைய ஆவி பரலோகம் போகுது. In the gap, the spirit of him went into heaven. இவர் உள்ள போணும்னா அவங்க உள்ள விட மாட்டேங்கறாங்க. When he wanted to go into heaven, they are not allowing him inside. அப்ப அவங்க சொல்றாங்க, உனக்கு உன் ஒய்ஃபோட சமாதானம் இல்ல. They said, you don't have any peace with your wife. இவர் சொல்றாரு, இல்ல கடைசி நேரத்துல நான் எரிஞ்சிட்டேன், ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கும்போது நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்றாரு. No, he said at the last stage when I met an accident, I just compromised with them. அது ஒரிஜினல் சமாதானம் கிடையாது. It is not an original peace. அந்த படிச்சிருக்கீங்களா? Have you read that? புக் படிச்சவங்க கை வைங்க. Those who read the book, just raise your hand. ஒரு சிலர் நம்ம தான் பாதாளம் போறது இல்ல, அதனால படிக்கிறது இல்ல. Some people will not read the book because we are not going to hell. அத அப்படி மாத்திக்கோ, பரலோகம் போறது இல்ல, அதனால படிக்கிறது இல்லன்னு சொல்லு. Because we are not going to heaven, you just read, just change it. திரும்ப அந்த ஆவி வந்த பிறகு அவர் சொல்றாரு, ஐயோ நான் போய் காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன்னு சொன்னேன், ஆனா அந்த சமாதானத்தை என்ன செய்யல, தேவன் ஏத்துக்கொள்ளல. That peace the God did not just accept then what I asked him to go and get the peace again. சமாதானத்தின் தேவன் தான் மரித்தோரை எழுப்புகிறவர். Only the Lord of peace only make rise the dead people. எபிரேயர் 13:20-21 நீங்க இத படிச்சுக்கலாம். Hebrew 13:20-21 we can read that. சமாதானத்தின் தேவன் தான் அங்கே மரித்தோரிலிருந்து அவரை எழுப்பினார். Only the Lord of peace only rose him again from the death. ஆனபடினால சீலோ என்று சொன்னால் ஒன்று இளைப்பாறும் இடம், இரண்டாவது சமாதான கர்த்தர். Shiloh means only is a resting place, second one is the Lord of peace. அதனால நமக்கு இன்னைக்கு அவசியமானது ஒன்று இளைப்பாறுதல், மற்றொன்று சமாதானம். Today it is necessary for us, the first thing peace, the second one rest. தேவன் கொடுக்கிற சமாதானமும் தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதலும் சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வெளியே போகாது. Whatever the Lord God gives the rest and peace for the small matter, it will not go out. நான் திரும்பவும் சொல்றேன். I would like to repeat. தேவன் கொடுக்கிற இளைப்பாறுதலும் தேவன் கொடுக்கிற சமாதானமும் எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதனை விட்டு என்ன செய்யாது, வெளியே போக கூடாது. Whatever the Lord gives the rest and peace, but in whatever occasion from a man, it should not go out. ஒரு சிலருக்கு சின்ன பிரச்சனைனா உடனே எல்லாம் போயிடும். For some small problem, for somebody will lose everything. அப்படிலாம் இருக்கவே கூடாது. It should not be like that. என்ன வந்தாலும் உனக்குள்ள இருக்கிற சமாதானத்தை நீ இழந்து போக கூடாது, உனக்குள்ள இருக்கிற இளைப்பாறுதலை நீ இழந்து போகவே கூடாது. Whatever may come, you should not lose your rest and peace from you. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த சீலோ இருக்கு? Today how many of you having this Shiloh? கர்த்தருடைய பெட்டி உங்களுக்குள்ள இருக்கா? Do you have the Ark of Covenant in you? ஆசரிப்பு கூடாரம் உங்களுக்குள்ள இருக்கா? Do you have the tabernacle in you? உனக்குள்ள ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கா? Do you have the most holy place in you? உனக்குள்ள ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கா? Do you have the Ark of Covenant in you? உனக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கா? Do you have the Ark of Covenant in you? எத்தனை விசுவாசிகளுக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கு? How many believers you are having the Ark of Covenant in you? எல்லா விசுவாசிகளுக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ள அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கணும். Each and every believer you should have the Ark of Covenant within you. உடன்படிக்கை பெட்டியில என்னெல்லாம் இருந்துச்சு? What are the things found in the Ark of Covenant? சொல்லுங்க. Can you say? உடன்படிக்கை பெட்டியில வச்சிருந்த பொருள் என்ன? What are the things which was kept in the Ark of Covenant? சொல்லுங்க. Can you say? என்ன வெடிச்சாலும் நீங்க என்னை தான் கவனிக்கணும். சொல்லுங்க. என்ன வெடி வெடிச்சாலும் நீங்க என்னை தான், நான் அதை விட சவுண்டா பேசுவேன். சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டி உனக்குள்ள இருந்தால் உனக்குள்ள சில பொருட்கள் இருக்கணும். If there is an Ark of Covenant in you, some material things also should be in you. தொட்டு பாத்துக்கோங்க உள்ள இருக்கா இல்லையா. Please you touch and see whether it is inside or not. உடன்படிக்கை பெட்டி உனக்குள்ள இருந்தால் அதுக்குள்ள சில பொருட்கள் இருக்கணும். If there is an Ark of Covenant in you, there some things also should be in you. சொல்ல Sunday school teachers பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம். Sunday school teachers and என்னது? say ஒன்று one thing, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். the golden pot which held manna. இரண்டாவது Second one, ஆரோனுடைய துளிர்த்த கோல். Aaron's rod that budded. மூன்றாவது ரெண்டு கற்பலகைகள். And the tables of the covenant too. நீ உடன்படிக்கை சீலோவுல
கர்த்தருடைய கூடாரத்தை வந்து நிறுத்தி விட்டார்கள். At Shiloh, the tabernacle of God was set. ஒன்று இளைப்பாறும் இடம், One is the place of rest. இரண்டாவது சமாதான கர்த்தர், Secondly, the Lord of peace. மூன்றாவது அந்த இடத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கணும். Thirdly, the Ark of Covenant should be in that place. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள மூணு பொருள் இருக்கணும். There should be three things found in the Ark of Covenant. உடன்படிக்கை பெட்டின்னு நீ இருந்துட்டு உனக்குள்ள மூணு பொருள் இல்லைன்னா பிரயோஜனம் இல்ல. After saying you are the Ark of Covenant, you are having in it. If you don't have the three things in you, there is no use. ஒன்று மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். One is the golden pot which held manna. அத ரெண்டு விதத்துல எடுக்கலாம். We can take it in two manners. ஒன்று பைபிள் ரீடிங், இரண்டாவது வேத வாசிப்பின் மூலமாய் கிடைக்கக்கூடிய வெளிப்படுத்தல்கள். One is the Bible reading. Through the Bible reading, you get the revelation. ஒவ்வொரு நாளும் நீ வேத வசனமாகிய மன்னாவை நீ புசிக்கணும். Every day you have to eat the manna, the word of God. ஒவ்வொரு நாளும் அதிலிருந்து உனக்கு ஒரு வெளிப்படுத்தல் கிடைக்கணும். Every day you have to get the revelation from that. கர்த்தர் அந்த 10 நீ ஒரு 2 அதிகாரம் படிக்கணும்னா அதுல ஒரு வசனத்தின் மூலமா உன்னோடு பேசுவார். If you read 2 chapters, the Lord God will talk through you, to you through your word. சும்மா அந்த கோல்டன் டெஸ்ட் காலண்டரை படிச்சிட்டு போயிர கூடாது நீ. You should not just read the golden text calendar and go. அத படிச்சிட்டு போக கூடாது. You should not just read it and go. காலையில புறப்பட்டு வெளிய போகும்போது அதுல நீ ஆசீர்வாதமா இருப்ப. ரைட் போதுன்னு போயிர கூடாது. Early morning when you get ready and go out at the time of your departure, you should not just read and go. You need manna. உனக்குள்ள ஒரு வசனம் இருக்கணும், உனக்குள்ள ஒரு வெளிப்படுத்தல் இருக்கணும். You need a word of God as well as a revelation in you. இரண்டாவது Secondly, சொல்லுங்க, ஆரோனுடைய துளிர்த்தோல். Aaron's rod that was budded. இது எதை காண்பிக்கிறது? What does this show? அப்போஸ்தல ஊழியத்தை காண்பிக்கிறது. That shows the ministry of apostle. டெய்லி நீ உடன்படிக்கை பெட்டி உனக்குள்ள இருந்துச்சுன்னா அப்போஸ்தலரோட உனக்கு ஐக்கியம் இருந்துகிட்டே இருக்கணும். If you are having the covenant of ark in you, you need a fellowship with the apostles every day. ஆரோனுடைய துளிர்த்தோல் அது அங்க இருக்கணும். உனக்குள்ள அப்போஸ்தலருடைய உபதேசம் துளிர்த்து கொண்டே இருக்கணும். The doctrine of the apostles should be always going on budding in you. That is the Aaron's rod that is budded. மற்ற எந்த கோலும் துளிர்க்கவில்லை. No other rod was budded. உனக்குள்ள அப்போஸ்தல உபதேசத்தை குறித்துதான ஒரு வெளிப்படுத்தல் அந்த துளிர்ப்பு எப்பொழுதும் இருந்துட்டே இருக்கணும். Always you need a revelation regarding the apostolic fellowship as well as ஆரோனை போல அழைக்கப்பட்டாலொழிய இந்த கனமான ஊழியத்துக்கு ஒருவனும் தானாய் ஏற்படுகிறது இல்லை. Like Aaron, if any man do not call me, no man can be appointed for this ministry himself. மூன்றாவது உடன்படிக்கையின் 2 கற்பலகைகள். Thirdly, the two covenant of or two tabernacle, two tables of covenant. அது தேவனுடைய பிரமாணத்தை காண்பிக்கிறது. It shows the law as statutes of God. உன் லைஃப் டெய்லி பிரமாணத்தின்படி தான் இருக்கணும். Your life should be according to the law every day. ஒவ்வொரு நாளும் வசனத்தின் அடிப்படையில் தான் உன் வாழ்க்கையை அமைக்கணுமே தவிர வசனத்தை மீறுகிறது, பிரமாணத்தை மீறுவது பாவம். Transgression, violation of the law is a sin. Every day you have to set your life according to the law of God. ஆனா பின்னால நீங்க வந்து தேவனுடைய ஆலயத்துல வச்ச உடன்படிக்கை பெட்டியில எது கிடையாது? சொல்ல முடியுமா யாருக்காவது? The later days that in the temple of God the covenant of ark was kept. இது வந்து முதல்ல உடன்படிக்கை பெட்டில வச்சாங்க. This all kept in the first covenant of ark. இந்த உடன்படிக்கை பெட்டி இந்த இதெல்லாம் காணாம போய் அப்படி போய் அந்த கூடாரம் எல்லாம் பிரிஞ்சு போய் தாவீது நகரத்துக்கு பெட்டி எல்லாம் வந்துச்சு. அங்க பாத்தீங்கன்னா அதுல என்னதான் இருந்துச்சு? 2 கற்பலகைகள் மட்டும்தான் இருந்துச்சு. மன்னாவையும் காணோம், தளிர்த்த கோலையும் காணோம். அதனால இன்னைக்கு இண்டிபெண்டன்ட் மினிஸ்ட்ரிஸ் high speed development. Finally, after the tabernacle was divided and separated in the city of David, when the ark of covenant came only the 2 tables of covenant was inside the ark of covenant. No, the Aaron's rod which was budded as well as the golden pot which had manna. அதுக்கு சில வசனங்கள்லாம் இருக்கு. There is word of God. நான் அத தேவைப்படும்போது உங்களுக்கு சொல்றேன். When it is needed I will tell you. உடன்படிக்கை பெட்டியில 3 பொருள் 2 பொருள் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. 2 material things are missing among 3 in the covenant of God. நான் அடுத்த ஜெபத்துல எதையாவது உங்களுக்கு சொல்றேன். I will tell you in the next. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில உடன்படிக்கை பெட்டி நமக்குள்ள இருக்கணும். Beloved, in our life the covenant of ark should be in us. 1 சாமுவேல் 4:3ல சீலோவிலே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. Samuel 4:3 in Shiloh the ark of covenant was kept. தேவன் இளைப்பாறும் இடமாய் நீ இருந்தால் உனக்குள்ளே தேவனுடைய பெட்டி இருக்கும். தேவனுடைய பெட்டிக்குள்ளே இந்த 3 பொருளும் இருக்கும். If you are the place of rest of God, the ark of covenant will be in me, in you, then 3 things of will ஆசரிப்பு கூடாரம் உனக்குள் இருந்தால் தேசம் உன்னுடைய வசமாகும். If the tabernacle be in you, means the land will be in your sight. இந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு தரணும்னா நமக்குள்ள ஆசரிப்பு கூடாரம் இருக்கணும். If the Lord has to give this land to us, means we need the tabernacle of God. இந்த சிவகாசி இந்த சுற்றுப்புறங்கள் எல்லாம் நம்முடைய வசமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், if Sivagasi as well as the surrounding place should be ours, means எல்லாம் நம்முடைய வசமா மாறணும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும்னு சொன்னா நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை இங்க நிறுத்தினா எல்லாம் தேசம் நம்முடைய
வசமாய். If we set the tabernacle of God here, if we won't need all the synagogues and the surrounding place will be ours. நம்ம சபைகளுக்குள்ள சண்டை போடுறோம், போட்டி போடுறோம், பொறாமை போடுறோம், நமக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகள். இதுல எங்க வந்து தேசத்தை நம்முடைய வசமா மாத்துறது? How can we make the land to us? We are just fighting and quarreling and all competitions and rival among us in the church. யோசுவா 18:1 ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள், தேசம் அவர்கள் வசமாய் மாறிற்று. In Joshua 18:1 they have set the tabernacle of congregation there, the lands of Judah. எனக்குள்ளும் தேவனுடைய கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்டு தேவனுடைய வல்லமை விளங்கும் பெட்டியாக நாம் மாறுவோமானால் இந்த தேசம் நிச்சயமாய் நம்முடைய வசமாய் மாறும். In you and me the tabernacle of God has been set, and if you are the power of covenant, then this land will be Lord's. இந்த தேசத்தை எத்தனை பேர் நம்முடைய வசத்தை தேவனுடைய வசமாய் மாற்ற ஆசைப்படுகிறீர்கள்? How many are willing to change this land as the God's one? நீங்கள் சமாதான உள்ளவர்களாய் மாறுங்கள். You become the people of peace. இளைப்பாறுதல் உள்ளவர்களாய் மாறுங்கள். People become the rest you. வல்லமை விளங்கும் பெட்டி உள்ளவர்களாய் மாறுங்கள். You should have the you should be the people having the power of God. தேவனுடைய வல்லமை நமக்குள்ள வந்து விளங்கட்டும். Let the power of God reveal in us. ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ள இருந்து பிரகாசிக்க ஆரம்பிக்குமானால் இந்த தேசம் என்ன எல்லா தேசமும் நம்முடைய வசமாய் என்ன செய்யும்? மாறும். If the power of God be being with us and shine out means not only in this land, all the land will become ours. நம்ம எங்க இப்ப தேவனுடைய வல்லமை விளங்க பண்ண பார்க்கிறோம்? Where we all want to just reveal the power of God from us. இப்ப நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம், அவங்கவங்க பிரச்சனைகளையும் துக்கத்திலையும் அழுகையிலையும் இப்படி தான் நம்ம தேவ சமூகத்துக்கு வரோம். We are gathered here in the presence of God with all our sorrows and worries and crying. We are ஒரு புது விசுவாசி அப்படி வரலாம். ஒரு நியூ பிலீவர் அப்படி a வரலாம். new soul or new believer can come like this. ஒரு அந்நியர் அப்படி வரலாம். A stranger can't come like that. ஆனா விசுவாசி அப்படி வர கூடாது. But a believer should not come here like that. விசுவாசி இப்ப புது விசுவாசி மாதிரி வந்தானா நாங்க என்னைக்கு சபையை கட்டி பூரணத்துக்குள்ள கொண்டு போய் நிப்பாட்டுறது? If the believer comes like the new soul, how can we just build up the church and take it to perfection? சொல்லுங்க. Can you say? இப்ப நம்ம எல்லாம் பெண்டிகாஸ்ட் தானே? We are all Pentecost people. இப்ப கலர்ஃபுல்லா உட்கார்ந்திருக்கோம். நம்ம எங்க நம்ம தேவனுடைய வசனத்தை ஒரு சிங்கிள் பீஸ் வசனத்தை நம்மளால கீப் அப் பண்ண முடியாது. We are all seated here colorful, we cannot even keep up the single piece of the word of God. ஒரு புது விசுவாசி கலர் சாரி கட்டிட்டு வந்துட்டாங்கன்னா அது ஆச்சரியம் இல்ல. If the new believer just come here with the new saree, it is not true wonder. ஒரு புது விசுவாசி வந்து பின்னால உட்கார்ந்துட்டு 8 மணிக்கு வந்தா பிரச்சனை கிடையாது. If the new believer come at 8 o'clock and sitting at the back side, பிறந்தது சிபிஎம்ல நீ உடுத்திட்டு வர்றதும் நடந்துட்டு வர்றதும் நீ அழுதுட்டு வர்றதும் நீ துக்கத்தோட வர்றதும் நீ ஒன்னே சரிப்படுத்துறதுக்குள்ளேயே இங்க சபை லிமிட் தாண்டி போய் முட்டி மோதி 8000 முடிஞ்சு போயிடும். You are a born CPA, whatever you are wearing and coming here with all sorrows and worries to make you all right, that is 8:30 it will be on. யோசிச்சு பாருங்க. Just think about it. நீங்க எல்லாரும் வல்லமை விளங்கும் பெட்டிகளை போல வந்து பாருங்க, இந்த ஒரு மணி நேரத்துல இந்த தேசத்தை அசைக்கலாம். You all should be come here like the power ark of covenant which reveal power. You can just shake the whole land. நம்ம எப்படி எத்தனை பேர் வரோம்? How many of us coming here like that? நம்ம இப்பதான் புதிய ஆத்மா மாதிரி நேத்து தான் பைபிள் கிடைச்ச மாதிரி இன்னைக்கு தான் அவளோடு வந்த மாதிரி வந்து உட்கார்ந்திருக்கோம். Like very willingly we have yesterday only have received the Bible, like a new soul come here. வசனத்தை உணர்ற மாதிரி நம்ம வரதே இல்ல. We never come here to just realize the word of God. சீலோ கர்த்தருடைய பெட்டி உள்ள ஒரு இடம். Shiloh, where the place the ark of covenant is kept. அந்த பெட்டி அந்த இடத்துல வந்து நிறுத்தப்பட்ட பொழுது தேசம் நம்முடைய அவர்கள் வசமாய் மாறின. When the box or the ark of covenant was set in the place, the land was யோசுவா 18:8 படி பார்க்கும் பொழுது we read in Joshua 18:8 அது கர்த்தருடைய சந்நிதி என்று சொல்லப்பட்டது. it is said about the presence of God. தேவனுடைய சந்நிதியாக அது கருதப்பட்டது. It was also considered as the presence of God. ஒரு தேவனுடைய பிள்ளை சீலோல இருக்கிறான்னு சொன்னா அவன் கர்த்தருடைய சந்நிதியில இருக்கிறான்னு அர்த்தம். If your child of God is in Shiloh, means he is in the presence of God. இன்னைக்கு சீலோல நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய சந்நிதியாக எப்பொழுதும் காணப்பட வேண்டும். If you come here in the place of Shiloh, means your life should be always the presence of God. நம்ம எப்பொழுதும் தேவ சமூகத்திலேயே இருக்கிறோமா? கர்த்தருடைய சந்நிதியை உணர்றோமா? Are we always in the presence of God, and do we feel the presence of God always? அந்த ஜனங்கள் சீலோவில போனார்கள்னா கர்த்தருடைய சந்நிதியில போனார்கள் என்றார். If the people had gone into the Shiloh, means there is a meaning they had gone into the presence of God. நீங்க ரெண்டு பேரும் கூடி உட்கார்ந்துட்டீங்கன்னா அந்த இடம் எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய சந்நிதியாய் மாறும். If two people gather together, mean you have to make the place as the place of God. இரண்டு பேர் ஒருவரப்பட்டால் நான் அங்கே அவர்கள் நடுவிலே வந்திருப்பேன். If two people just have the oneness in them, I will be in the presence. நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். Whatever you also just ask with one mind, you will receive it. சீலோ தேவனுடைய சந்நிதி. Shiloh is the presence of God. ஆண்டவருடைய பிரசன்ஸ் நீங்க எப்பொழுதுமே உணரணும். Always you have to feel a sense the presence of God. அந்த பிரசன்ஸ் இல்லன்னா நீ வெளியே போகாத. Without the presence of God, you don't go out. மோசே என்ன சொல்றான்? What does Moses says? என்ன சொல்றாரு மோசே? What does he say? உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லாதிருந்தால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். Unless your presence is not go with us, please don't take us from this place. தேவ பிரசன்னம் இல்லாம வேலைக்கு போகாத. Without the presence of God, don't go to job. தேவ பிரசன்னம் இல்லாம
பிசினஸ்க்கு போகாதீங்க. Don't go to your business without the presence of God. தேவ பிரசன்னம் வந்த பிறகு நீங்க என்ன செய்யுங்க? புறப்படுங்க. After the presence of come, you depart to your work or business. அப்படி நீங்க பழகுங்க. அந்த அந்த பிரசன்ஸ் போய் என்னென்னலாம் நடப்பிக்குன்னு உங்களுக்கு If you தெரியும். have the practice or train up, you will like means the presence of God will go before you. அந்த டிவைன் பிரசன்ஸ் இல்லாம நீங்க போவீங்க, சுத்தி 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 அலைவீங்க, 15 ரூபாய் கூட கலெக்ஷன் ஆகாது. திரும்பி வர்றதுக்கு ட்ரெயினுக்கு காசு இருக்காது. If you also without the presence of God go means you'll be going on just roaming here and there, you will not even get 15 rupees, you will not get money to or fare to come back even in the train. அதே நேரத்துல அந்த டிவைன் பிரசன்ஸோட போங்க, போற இடமெல்லாம் வாய்க்க பண்ணிட்டே இருப்பார். So in the same time we also go with the divine presence of God. Wherever you go, the Lord God will make prosper everything. ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்லாம் திறக்க ஆரம்பிக்கும். All the channels of the blessings will be open. சீலோனா கர்த்தருடைய சந்நிதி. Shiloh means the presence of God. அடுத்து சீலோன்னு சொன்னா ஒரு சந்தோஷமான ஒரு இடம். Next is Shiloh means a place of joy. நியாயாதிபதிகள் 21:19ல பார்க்கும் பொழுது அவர்கள் சீலோவிலே பண்டிகை கொண்டாடினார்கள். In Judges 21:19 when we read, they have also celebrated the feast in the Shiloh. வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. The Christian life is a very joyful life. கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. Christian life is a very joyful life. நம்ம ஜனங்க தான் அப்படியே செத்து போன முகத்தோடயே சுத்திட்டு வராங்க. Our people only just roaming here and there with a dead like face. உனக்கு சாப்பாடு இல்லனாலும் முகம் எப்படி இருக்கணும்? பிரகாசமா இருக்கணும். Even though if you don't have the meals, your face should be very bright. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. That is the life of Christian. நீ வந்து துக்கமா இருக்குங்கிறது யாருக்குமே நினைக்க கூடாது, தெரியக்கூடாது. No one knows you are just with a sorrow. நீங்க வந்து எப்பொழுதுமே தெய்வீக அந்த புன்னகையோடு இருக்கணும். Every time you should be with a smiling divine face. அப்படிதானே? Isn't it? நம்ம நகை போடுறது இல்ல. We are not wearing any jewels. புன்னகை இருக்கணும். We need that smiling face. நமக்கு அது இல்லையே. We don't have that. நம்ம அப்படியே நல்ல காசு இருந்தாலும் முகம் அப்படிதான் இருக்கு, காசு இல்லாட்டாலும் அப்படிதான் இருக்கு. Whether we have lot of money, whether we don't have money, our face is like that. நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும். சீலோங்கிறது பண்டிகை கொண்டாடக்கூடிய ஒரு இடம். You have to be very happy and joy. That is the Shiloh means a place we can celebrate. இந்த நியாயாதிபதிகள் 21:21ல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வாலிப பெண்கள்லாம் கீத வாத்தியம் பாடி நடனமாடின ஒரு இடம் தான் சீலோ. In Judges 21:21 if you also see all the young virgins, they also dance and played all the instruments. That is the place Shiloh. கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். So I will be happy always in the Lord. என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். I will rejoice in my Lord. நீங்க வந்து ஒண்ணுமே இல்லனாலும் நீங்க ஆவியில களி கூறணும். Even though you don't have anything, you have to rejoice in the Lord in the spirit of God. பிராக்டீஸ் பண்ணிருக்கீங்களா? Have you had a practice of like that? சொல்லுங்க. Can you say? அப்படி பிராக்டீஸ் பண்ணிருக்கீங்களா? Have you ever practiced like that? ஒண்ணுமே இல்லனாலும் அப்படியே நீங்க எல்லாத்தையும் வச்சிட்டு ஒரு முழங்கால் போட்டு ஆவியில நிறைஞ்சு நீங்க ஆவியில களி கூற ஒரு பிராக்டீஸ் இருந்தவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். Do you have if anybody having the practice, even though if you don't have anything, you just kneel down and pray and fill in the spirit. நீங்க அத பிராக்டீஸ் பண்ணி பாருங்களேன். Just you practice that. ஆமோஸ் என்ன சொல்றான்? What is Amos says? ஆபகுக்கு என்ன சொல்றான்? What is Abaguk? 6 காரியம் இல்லாமல் போனாலும் 7வது காரியம் எனக்கு டபுளா இருக்குன்னு சொல்றான். He says even though the 6 things are not, 7th thing is double for me. 6 காரியம் எனக்கு இல்லாமல் போனாலும் even though I don't have the 6 things, 7வது காரியம் எனக்குள்ள டபுளா இருக்குன்னு சொல்றான். the 7th thing is double in me. அப்படிதானே? Isn't it? நான் என் தேவனுக்குள் களி கூறுவேன். I rejoice in my Lord. நீ வாசிக்காத. பைபிள் என்ன சொல்லுது? What does the Bible say? என் தேவனுக்குள், ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். I'll rejoice in the Lord, I'll joy in the God of my salvation. There are 2 words. நமக்குள்ள களி கூறுதல் இரட்டிப்பா இருக்கணும். In the rejoicing should be double in us. அப்படி நீங்க வருகையின் அந்த நம்பிக்கைக்குள்ள நிச்சயணும் வந்துறணும். Jesus comes to me, that is only a target. You got to just go enter in that coming. உடனே நீங்க அந்த ஸ்டெப்புக்கு நீங்க வரணும். You got to come into that step immediately. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகணும்னே அந்த வாக்குத்தத்தத்தை நீ பிடிக்கணும். No weapon which arise against shall prosper. You got to just catch hold that promise. நீங்க அந்த அளவுல அந்த வார்த்தையோடு நீங்க ஒன்றி வரும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். In that level if you also come united with the word of God, you will be getting the great joy in you. பண்டிகை கொண்டாடுகள், கீத வாத்தியம், நடனம், ஒரே தேவனுக்குள்ள களிகூற ஒரு அனுபவம் தான் சீலோ. Shiloh means the experience of celebrating the feast as well as they are also playing the instruments and dancing in with the rejoice in the Lord. செத்து போன முகம் போல உட்கார்ந்துட்டே இருக்க கூடாது. You should not be having the dead face and you should not sit here. சில நேரத்துல நமக்கு துக்கங்கள் வரும். Sometimes we may also get some sorrows. அத மாத்திரதுக்கான இங்க வரணும். Only we to change we are coming here. இங்க வந்து எல்லாரும் பாடின உடனே என்ன செய்யணும்? நீயும் சேர்ந்து பாட ஆரம்பிச்சீங்க. After everybody come here, if you also join with them and sing. சங்கீதம் சந்தோஷம் உள்ளவன் என்ன செய்வான்? சங்கீதம் பாடக்கடவன். A man who is happy, let him sing songs. தாவீது வந்து இவ்வளவு பெரிய ஆளா மாறினதுக்கு அப்படின்னா ஆடு மேஞ்சிக்கிட்டே இருக்கும், இவன் நெஞ்சிட்டே இருப்பான்.
பாட்டு பாடிட்டே இருப்பான். How great became David, how he got this experience. The ships will be going on, that having the passion, he will be going on singing songs. உட்கார்ந்து கிண்ணறத வாசிச்சிட்டே இருப்பான். He will be going on sitting and playing the harp. அவன் மைண்ட் ஃபுல்லா ஆண்டவரை பாடிட்டே இருக்கு. His mind will be totally going on singing and praising the Lord. நீங்களும் பாட கூடாதா? Can't you just sing? வீட்ல நைட்ல பாடு, காலையில பாடு, சாயங்காலம் பாடு, நீ பாடு, உனக்கு தெரிஞ்ச ராகத்துல பாடு, ஆண்டவரை மகிமைப்படுத்து. Whatever the tune you know, just morning and night or evening. நியாயாதிபதிகள் 21:12 கன்னி பெண்கள் அங்கே இருந்தார்கள். In Judges 21:12 the virgins were there. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய ஜீவியத்தை கிறிஸ்து என்ற புருஷனுக்காக கன்னிகையாக காக்க வேண்டியது அவசியம். It is also necessary a child of God he has to preserve his life as a virgin life for the Lord Christ's sake. பவுல் கொரிந்தியர்ல சொல்லும் பொழுது when Paul speaks to the Corinthians, கிறிஸ்து என்னும் புருஷனுக்காக ஒரு கற்புள்ள கன்னிகையாக நான் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். I just commit you as a virgin to Christ the husband. தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு நீ ஒரு மணவாட்டியாக ஒரு கன்னிகையாக மாற வேண்டும். You have to change as the bride as a virgin to Christ. நீ ஒரு கிறிஸ்துவுக்கு கற்புள்ள கன்னிகையாக நிற்க வேண்டும். You should be the chaste virgin to Christ. உலகம் மாமிசம் பிசாசினால் கரைபடாத ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டும். You have to live a life without getting spoiled by the world, sin and the devil. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு பிராக்டீஸ் இருக்கு? How many of you have such kind of practice in you? உலகத்தினால் கரைபடாதவர்கள் தான் சுத்தமான பக்தி உள்ளவர்கள். Those are not just spotted with the world, they are having the pure religion. 400 கன்னி பெண்கள் அங்கே இருந்தார்கள். 400 virgins were found in that place. அங்க அவர்கள் தான் பிடித்துக் கொண்டு வந்தார்கள்னு சொல்லி இருக்கிறார். It is said about they were caught by ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் சொல்றேன் கிறிஸ்துவுக்காக தன்னை தெய்வீகமாய் மாற்றி காத்திருக்க வேண்டும். As a child of God, one who says about him as a spiritual child, he has to just change yourself for Christ's sake and sit. கிறிஸ்து இந்த பூமியில பிறக்கும் பொழுது when Christ was born in the world, நீங்க சரித்திரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான பெண்கள் கல்யாணம் கட்டாம கிறிஸ்து தனக்குள்ள பிறக்கணும்னு காத்திருந்தாங்க. When you read about the history, there many virgins were also just waiting for Christ has to be born in them. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டான் ஒரு கன்னியின் வயிற்றில் அவரே நிச்சயவார் உதிப்பார். Because Isaiah the prophet says he is going to appear in the womb of a virgin. ஆனபடினால अनेक பெண்கள் மேரேஜ் பண்ணாமலே இருந்தாங்க. So many women did not get married and they were waiting. அதுபோல likewise கிறிஸ்து வரும் பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படணும்னா கற்புள்ள கன்னிகையாக உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டணும். So when Christ comes, we want to just cut up means we should to live as a chaste virgin without getting any spot from the world. கடைசியாக finally 1 சாமுவேல் 3:21 படி 1 Samuel 3:21 1 சாமுவேல் 3:21 1 Samuel 3:21 அங்கே சொல்லி இருக்கிறது. It is said here, சீலோவிலே தரிசனமும் சீலோவிலே கர்த்தருடைய வார்த்தையும் வெளிப்படும். The word of God as well as the vision will be revealed in Shiloh. சீலோன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும், கர்த்தருடைய தரிசனம் வெளிப்படும். Shiloh means the word of God as well as the கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த ரெண்டும் ரொம்ப அவசியம். In the Christian life these two are very important. தரிசனமும் கர்த்தருடைய வார்த்தையினுடைய வெளிப்படுத்தல். The vision as well as the revelation of the word of God. இந்த ரெண்டுமே எப்பொழுதுமே ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு அவசியம். These two are always needed for a spiritual man. ஒரு ஜெபம் பண்ணா we pray ஒரு காரியத்துக்காக தேவ சமூகத்துல காத்திருந்தா we also wait in the presence of God for a matter. சூழ்நிலைகள் மத்தியில போகும் பொழுது when we go in among the situation நெருக்கங்கள் மத்தியில போகும் பொழுது when we go among the crisis மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது when we pray for others கர்த்தர் நமக்கு வார்த்தை வெளிப்படுத்தணும், தரிசனங்களை வெளிப்படுத்தணும். The Lord has to reveal the word of God as well as the vision. அங்க சீலோவில் தான் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய தரிசனமும் வெளிப்பட்டது. In the place of Shiloh only the word of God as well as the visions were revealed. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. This is the life of Christian. நீங்க இத்தனை வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்க இல்லையா? You have also just lived the Christian life hitherto. இந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கீங்களா? Have you lived ever like this life? சொல்லுங்க. Can you say கர்த்தருடைய கூடாரத்தை நிறுத்தினார்கள், தேசம் அவர்கள் வசமாயிற்று. In Shiloh they have also set the tabernacle of God, the land became a land subdued and first point என்னது? What is the first point? சொல்லுங்க. இளைப்பாறும் இடம். It was a place of rest. கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது இளைப்பாறுதல். In the Christian life it's a very vital thing, that is the rest. இரண்டாவது சமாதான கர்த்தர். Secondly the Lord of peace or Shiloh. கிறிஸ்தவ வாழ்க்கையில இரண்டாவது நமக்குள்ள இருக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்னது? சமாதானம். The next second important aspect found in us in the Christian life, that is peace. மூன்றாவது thirdly நமக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கணும். we need the ark of covenant in us. உடன்படிக்கை பெட்டி இல்லைன்னா if we don't have the ark of covenant in us, தேசம் நம்முடைய வசமாக மாறாது. the land will not be in our sight.
இந்த தேசம் நம்முடைய கட்டுப்பாட்டுல வர வேண்டுமானால் If the land has to come under our custody, நம்ம எல்லாரும் சரியான வல்லமைக்குள்ள வர வேண்டும். we all have to come into the correct power. சும்மா இந்த சாதாரண அபிஷேகத்தை வச்சு ஒண்ணுமே பண்ண We முடியாது. cannot do with the ordinary anointing. சொல்லுங்க, இப்ப நான் ஆவியில் நிரம்ப விடுறேன், எத்தனை பேர் அபிஷேகத்தில் நிரம்ப முடியும்? If I ask, they just give you time for filling in the spirit, how many of you can fill in the spirit? இந்த மனசாட்சி செத்து போன மனசாட்சி எல்லாம் உயிர்ப்பிக்கிறதுக்கே 3 மணி நேரம் ஆயிடும், அதுக்குள்ள கூட்டம் முடிஞ்சிடும். And for 3, we will take 3 hours to just revive the dead conscious after the meeting. மூன்றாவது நமக்கு தேவை கர்த்தருடைய பெட்டி நமக்குள்ள இருக்க வேண்டும். Thirdly, we need the ark of covenant in us. நாலாவது, Fourthly, கர்த்தருடைய சமூகம் சந்நிதியை நாம் அனுபவிக்கணும். the presence of God, we got to enjoy the presence of God. எங்க இருந்தாலும் சரி அது தேவ சந்நிதியா மாறணும். Wherever you may be, that should be the presence of God. அடுத்து Next, நாலாவது, ஐந்தாவது fourthly, பண்டிகை இல்லையா? that is the சந்தோஷம். celebration. There's joy. எப்பொழுதுமே கிறிஸ்தவ வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். Always in the Christian life we should be happy. சாப்பாடு இருக்காது, We don't have any meals even. நல்ல Dress இருக்காது, We don't have any very good dress to put on. தேவைகள் இருக்காது, We don't have no need not தேவைகள் இருக்காது. we no need any தேவைகள் இல்லாமல் போய்விடும். ஆனா நீ கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். But you should be joy or rejoice in the Lord. இது எத்தனாவது? Come, what is the point? அஞ்சாவது. ஆறாவது Sixthly, சொல்லுங்க. கன்னி பெண்கள், and the virgins. உலகத்தால் கரைபடாத ஒரு வாழ்க்கையில வாழலாம். We have to live a life, we should not get spot with the world. அப்படிதானே? Isn't it? யாக்கோபு 1 கடைசில அழகா சொல்லிருக்கு, உண்மையான சுத்தமான மாசில்லாத பக்தின்னு சொன்னா உலகத்தால் கரைபடாதபடி வாழ்க்கறதா அதான் வாழ்க்கை. The pure religion and defiled before God is we have to live a life without getting any spot by the world. ஏழாவது, Seventhly, தரிசனமும் தேவனுடைய வார்த்தையும் வெளிப்படுது. vision as well as the word of God will be revealed. நான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய 7 தன்மைகளை உங்களுக்கு I சொல்லியிருக்கேன். have told you 7 aspects of the Christian life. இந்த இடத்துல தான் கொண்டு வந்து அந்த பெட்டியை நிறுத்தினார் In that ஆண்டவர். place only they have set the கானானுக்குள்ளே வந்த பொழுது பெட்டி சீலோவில வந்து நின்றது. when they entered into Canaan, the ark of covenant was set in எத்தனையோ Shiloh. வருஷம் அங்கதான் இருந்தது. So many years it was found there. கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் எல்லாரும் சீலோவுக்கு வர வேண்டும். In the Christian life we all have to come into Shiloh. இது இல்லாம நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லிட்டு அலையாத. Without having that, you should not say you are a Christian and go here and there. நீ அலைய வேண்டிய அவசியமே You இல்லை. don't need to just go here and there. நீ பைபிள் தூக்கிட்டு வரதுல பிரயோஜனம் இல்ல. There is no use of carrying the Bible. ஒயிட் அண்ட் ஒயிட் வரதுலயும் பிரயோஜனம் There இல்ல. is no use of wearing white and white. இந்த 7 இல்லாம நான் கிறிஸ்தவன் நீ சொல்லாத. Without these 7, you shouldn't say you are a Christian. இதுக்குள்ள கால் வச்ச உடனே உனக்கு இந்த 7 இருக்கணும். After you step in that, you need all these 7. நான் சொல்றது சரியா? சரின்னு சொல்றவங்க கை வைங்க. Whether I say it's correct or not, those who say correct, raise your hand. இப்படி எல்லாம் டஃப்பா சொல்ல கூடாதுன்னு சொல்றீங்களா? Don't வாழ say. முடியாதவங்க எனக்கு ஆப்போசிட்டா பேசுவான். Those who do not live, they will be just talking against me. வாழ முடிஞ்சவங்க சத்தியத்தை ஒத்துக்கொள்றவங்க நான் சொல்றது கை வைத்துவாங்க. And those who also just agree with, they can live, they will just இத்தனை raise their வருஷம் நீ hand. இருந்து இந்த 7 அனுபவம் இல்லன்னா நீ எங்க பைபிள் தூக்கிட்டு எந்த பரலோகம் போக போற? After living for so many years, if you don't have the 7 experiences, where can you go carrying the Bible? கிறிஸ்தவத்தினுடைய ஃபண்டமெண்டல் ட்ரூத்தே இதுதான். These are the fundamental truths of Christianity. அஸ்திவார உபதேசமே இதுதான். This is the basic of the foundation of நீ the truth. கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு இளைப்பாறுதல் இல்லன்னா திருப்பி எப்படி வேற எங்க போய் இளைப்பாறுதல் After பெற்றுக்கொள்ள you போற? come into Christ, if you don't go to peace means, where can you go and receive the இதுக்குள்ள peace? வந்துட்டு எனக்கு சமாதானம் இல்லன்னு சொல்லிட்டு நீ எந்த இடத்துல போய் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள போற? After you come here, if you say you don't have any peace or rest means, where can you get it? இயேசுதான சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை ஏற்றார். அவர்ட்ட வந்த பிறகு உனக்கு சமாதானம் கிடைக்கல, வேற யார்ட்ட போய் கிடைக்கும்? Only Jesus has also taken the chastisement of our peace upon him. If you don't receive the peace from him, where can you go and get it? இதுக்குள்ள வந்த பிறகு உனக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இல்லன்னா என்ன வேற என்ன பிரயோஜனம்? After you come inside, if you don't have the ark of covenant in you, what is the use of கிறிஸ்தவ that? வாழ்க்கை ஒரு வல்லமை உள்ள வாழ்க்கை. The Christian life is a powerful life. நான் சொல்றேன் நம்ம யாருமே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழலன்னு சொல்றேன். I say none of us has lived like such a life. பாஸ்டர் அருள்தாஸ் பத்தி நீங்க Have கேள்விப்பட்டிருக்கீங்களா? you heard about Pastor Aruldas? சொல்லுங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? Have you ever heard about him? சிஸ்டர்ஸ் எல்லாம் பஸ்ல ஏறி உட்கார்ந்திருப்பாங்க, இவருக்கு சீட்டு போட்டுட்டு இவர் பஸ்ல ஏறதே கிடையாது. Sisters will be just getting in the bus and that again will be just making a seat for பாஸ்டர் them. அந்த சீட்ல எல்லாரும் சண்டை போடுறாங்க, பாஸ்டர் நீங்க சீக்கிரம் வாங்க, நீங்க உள்ள வந்தாதான் அந்த இடத்துல மற்றவங்க உட்காராம இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. Sisters will be saying to you, get in inside the bus, that because your seat is also ready, then others will not come and sit. பஸ் கிளம்பும் போது இவர் ஏறுவாரா? At the time of the departure of the bus, he will get in. ஏறும்போது பஸ்ல இருந்து இந்த பிசாசு பிடிச்சவங்க எல்லாம் தட்டன்னு அங்கங்க விழுந்து ஓடி வெளியே ஓடிடுவாங்க. When he entered in the bus, all the devil possessed people will be just, they will be shouting and go out. இதுக்கு தான் நான் முதல்ல ஏற மாட்டேன்னு சொன்னேன். So that I just denied to get in. அந்த அளவு பவர் இருந்த ஒரு வாழ்க்கை இருக்கு. In that life, he had also had a powerful life. நடந்து போனா அவனுடைய நிழல் பட்டு எல்லாரும் செஞ்சாங்க,
சுகமானார்கள். Peter was just walking in the by the shadow of him, somebody were healed. இப்ப நம்ம வந்து மணி மைண்ட்ல வந்துட்டதனால பெண்டிகாஸ்ட்ல பவர் இல்ல. Because there is no power in Pentecost, we are the people we have come in the money minded people. நீங்க எல்லாரும் வல்லமை விளங்கும் பெட்டிகளா மாறுங்க, தேசம் நம்முடைய வசமாய் மாறும். We are all become the ark of covenant which has power, the land will be subdued unto us. நீ போகும்போது கர்த்தருடைய சமூக சந்நிதி உன் கூட வரட்டும். If you go, let the presence of God also come with you. அந்த அளவு ஒரு தெய்வீக வாழ்க்கை இருக்கு. In that level there is also a life of divinity. எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கு. Always we should be joy. காசு இல்ல, சந்தோஷமா இரு. If you don't have any money, be joy. உன்னை பார்த்து அவன் சொல்லணும், ஏய் அப்ப அவன் கோடீஸ்வரன் மாதிரி இருக்கான்டா. Seeing that he has to say he is like a millionaire. அப்படிதானே? Isn't it? ஏன் அப்படி சொல்ல கூடாது? Why they can't say? உனக்கு எல்லாம் இருக்கு, ஏதோ ஒண்ணு கேட்டதுக்கு வாங்கி கொடுக்கல, உடனே அப்படியே தலையை தொங்க போட்டுட்டு ஒரு 3 நாள் சாப்பிடாத மாதிரி வாழ்க்கையே இழந்து போன மாதிரி ஏன் உட்கார்ந்து இருக்கணும்? You are having everything, but if anybody what you have asked, somebody did not buy and give me, say the life has spoiled. எப்பொழுதும் சந்தோஷமா இரு. You should be always joy in the Lord. அடுத்து எப்பொழுதும் உலகம் உன்னை தொடாதபடி கரைபடாதபடி நீ பாதுகாத்துட்டே வா. Always you have to protect yourself, the world should not touch you. ஒரு சின்ன பிரச்சனை கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்காரணும், கர்த்தர் உன்கிட்ட பேசணும். If there is small problem, you have to sit in the presence of God, the Lord has to talk to you. தரிசன வெளிப்படுத்தல் கிடைக்கணும். You have to get the revelation, the vision. கர்த்தர் ஏதாவது ஒரு வசனத்தின் மூலமா உன்கிட்ட பேசணும். Through a word of God, the Lord has to talk to you. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. That is our life. இதுதான் இந்த கிறிஸ்தவத்தினுடைய ஒரு ஆழமான அஸ்திவார வாழ்க்கை. That is the deeper as well as the basic இது life. இல்லாம நான் சீயோனுக்கு போறேன், எருசலேமுக்கு போறேன், நீ என்னைக்கு பார்த்த நீ அதெல்லாம்? Without that, if you are saying you are going to Zion in Jerusalem, when did you see? எங்க போறது? Where do we go? எந்த சீயோனுக்கு எருசலேமுக்கு யாரும் போக மாட்டாங்க. No one can go to no இந்த ஏழு இல்லாதவன் எங்கும் போக முடியாது. Those are not having this 7 aspects, they will not go on this Jerusalem. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு வந்து புரிஞ்சிக்காம இருக்கலாம். சத்தியத்தை சொல்றேன். But I am telling about the truth. ஒரு லாஞ்ச சண்டை போட்டுட்டு பரலோகம் போலாமா? ஊரெல்லாம் சண்டை போட்டுட்டு பரலோகம் போலாமா? After fighting and quarreling with the whole city, can we go into heaven? உனக்குள்ள சமாதானம் இல்லாம பரலோகம் போய்வியா? Without peace, can you go into heaven? உனக்குள்ள வல்லமை இல்லாம பரலோகம் போய்வியா? Without power in you, can you go into heaven? கர்த்தர் உன்னோட பேசாம நீ பரலோகம் போய்வியா? If the Lord do not talk to you, can you go into heaven? கர்த்தருக்கு உனக்கு ஒரு தொடர்பு இல்லாம பரலோகம் போய்வியா? Without any relation between you and God, can you go into heaven? உலகத்தினால் கரைப்பட்ட வாழ்க்கையை வச்சிட்டு பரலோகம் போய்வியா? Having the life of swatted with the world, can you go into heaven? எப்ப பார்த்தாலும் துக்கம் நீ எப்படி பரலோகம் போய்வியா? Always you are also having the sorrow, can you go into heaven? How can you go into heaven? எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. கர்த்தாவே என்னை சீலோவில கொண்டு வந்து நிறுத்தும் ஆண்டவரே. Please bring me to Zilo. ஆண்டவரே நான் சீலோவில வந்து நிறுத்த விரும்புகிறேன். Lord, I want to come to Zilo and stand. சீலோ எகிப்தில் கிடையாது. Shilo is not in Egypt. சீலோ வனாந்தர பயணத்தில் கிடையாது. Shilo is not in the journey of the wilderness. சீலோ இருக்கிற இடம் எங்க? Where is the place the Shilo is found? எங்க? Where is it? கானான். In Canaan. பாலும் தேனும் ஓடுகிற இடத்துல தான் சீலோ இருக்கிறது. The place where the milk and honey flow, there only the Shilo is found. இந்த சபைக்குள்ள தான் உனக்கு சீலோ இருக்கிறது. Only in this congregation you are having Shilo. இந்த இடத்துல நீ உனக்கு சமாதானம் கிடைத்து உன் வாழ்க்கையை சரிப்படுத்தலைனா நிச்சயமாக நீ கரையேறி போக முடியாது. In this place we don't get the peace as well as we don't rectify your life, you cannot go into heaven. எல்லாரும் தாழ்த்துவோம். ஒரு 2 நிமிஷம் நான் டைம் தரேன். எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிட்டு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நாம் சரிப்படுத்த வேண்டிய இந்த 7 காரியங்களை நாம் சரிப்படுத்திக் கொள்வோம். இது இல்லாம முழங்கால் ஜெபமும் வேஸ்ட் தான். நான் சொல்றது உங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். இந்த இது இல்லாம இந்த 7 இல்லாம நீ முழங்கால் ஜெபத்துல இருந்தீனா என்ன பிரயோஜனம்? இந்த 7ஐ சரிப்படுத்துங்க. ஆமென். சீலோவிலே வந்து ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள், தேசம் வசமாயிற்று. அல்லேலூயா. இந்த சிவகாசியில கர்த்தருடைய கூடாரத்தை வந்து நாம் நிறுத்தினால் இந்த சிவகாசி நம்முடைய வசமாய் மாறாதா? போய் சுவிசேஷம் சொல்ற ட்ராக்ட் மினிஸ்ட்ரி, ஏரியா பிரேயர், என்னெல்லாமோ தெரு தெருவா ஊழியம் செய்றீங்க. கரெக்ட், தப்புன்னு நான் சொல்லலையே. உனக்குள்ள சமாதானம் இருக்கா? எல்லா சகோதரன் வீட்டுக்கு உன்னால போக முடியுமா? அங்க போய் உட்கார்ந்து காப்பி குடிச்சிட்டு சமாதானமா கை குளிட்டு வருவியா? ராபோஜனம் எடுப்பியா? எல்லாருடைய பாதத்தையும் கழுவுவியா? எல்லாரோட ஒப்புரவாக முடியுமா? அது இல்லாம ஏன் ஊழியம் செய்யற? நான் அதான் சொன்னேன், அவசியம் இல்லாம ஊழியம் செய்யாதீங்க. 7 காரியம் இல்லாம எந்த ஊழியம் செய்யாதீங்க. தாழ்த்துங்கள். கர்த்தர் உன்னை தன்னுடைய இளைப்பாறும் ஸ்தலமாய் மாற்றுகிறார். அவர் உனக்குள்ளே வந்து இளைப்பாற விரும்புகிறார். அல்லேலூயா. நீ ஒரு சீலோவாய் மாறு. சமாதான கர்த்தர் உனக்குள்ளே வந்து உன்னை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி உனக்குள்ளே வரட்டுமே. தேவ சமூகம் உனக்குள்ளே வரட்டுமே. சந்தோஷம் உனக்குள்ளே வரட்டுமே. கரைவிடாத ஒரு தெய்வீக வாழ்க்கை உனக்குள்ளே வரட்டுமே.
ஹalleluya. தரிசனமும் வெளிப்படுத்தலும் உனக்கு கிடைக்கட்டுமே. ஹalleluya, ஹalleluya. ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரு ஜெபம் பண்ணுங்க. இந்த 7 காரியத்துக்காக ஒரு வாயை திறந்து நல்லா எல்லாரும் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, இளைப்பாறும் இடமா என்னை மாற்றும், சமாதானத்தை தாரும், வல்லமை விளங்கும் பெட்டியா என்னை மாற்றும். வாயை திறந்து சொல்லுங்க. ஹalleluya. உம்முடைய சமூகமாய் சந்நிதியாய் என்னை மாற்றும். ஹalleluya. ஒரு சந்தோஷம் பேரின்ப நதி எனக்குள்ளே கடந்து வரட்டும். ஹalleluya. உலகத்தால் கரைபடாதபடி ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹalleluya. ஆமென், 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 ஆமென். என்னோடு நீர் பேசும் ஆண்டவரே. தரிசன வெளிப்படுத்தல் மூலமா என்னோடு இடைபடும் ஆண்டவரே. வாயை திறந்து ஜெபியுங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்யட்டும். ஆண்டவருடைய சந்நிதியிலே நாம் நம்முடைய இருதயத்தை ஊற்ற சில நிமிடங்கள் நமக்கு தந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஒரு பிள்ளை தன் தாயின் இடத்துல போய் கதறுவது போல, ஒரு மகன் தன்னுடைய தகப்பன் இடத்துல போய் அழுவது போல, ஒரு நண்பன் தன்னுடைய நண்பன் இடத்துல போய் தன்னுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்வது போல, ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஒரு நல்ல நண்பனாக, நம்முடைய தாயாக, தகப்பனாக, இந்த மாலையில் நம்மை அரவணைக்கக்கூடிய தெய்வமாக அவர் வெளிப்பட்டபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. கபலா கரபக திரகரபலா திராதிரா. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ச்சியான தேவ சமூகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிறதான அன்புள்ள பிதாவே, நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சாயங்கால வேளையில் தேவன் சமூகத்தில் கூடி வரவும், ஆராதிக்கவும், துதிக்கவும், பாடவும், மயப்படுத்தும் கர்த்தர் தாமே கிருபை செய்தபடினால் உமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் வந்ததான ஊரே நீர் பேர் வேற ஆசீர்வதித்து அவர்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொண்டதான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்கும்படியாக நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும்படி, எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படி கர்த்தாவே நீர் கிருபை செய்தீர். உடைய வார்த்தைகளை உட்கொண்டு அவைகளின்படி ஜீவிக்கத்தக்கதான கிருபையை எங்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்றோம் கர்த்தாவே. சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள், அது அவர்களுடைய வசமாயிற்று என்று எழுதியிருக்கிறதே கர்த்தாவே. சீலோவில் 7 விதமான அனுபவங்களை குறித்து கற்றுக் கொடுத்தார்களே கர்த்தாவே. இந்த அனுபவங்களினால் எங்களை நிறைக்கத்தான் வேண்டும் என்று வேண்டிக் கொள்றோம். நாங்கள் இளைப்பாறுதல் உள்ளவர்களாய், சமாதானம் உள்ளவர்களாய், வல்லமை உள்ளவர்களாய், ஆண்டவரே சந்தோஷத்தால் நிறைவேற்றவர்களாய், தெய்வ சந்நிதி அனுபவிக்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். உலகத்தால் கரைபடாத அனுபவங்களினால் எங்களை நிறைக்க வேணவே. எப்போதும் கர்த்தாவே தெய்வ தரிசனங்களை காணவும், கர்த்தர் வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு எப்போதும் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொண்டோம். கேட்கிறதான உபதேசங்களுடைய வெளிப்படுத்தல்களை ஜீவித்து உண்மை நீர் வரும்போது கர்த்தாவே நாங்கள் உண்மை சந்திக்கும்படியாக எங்களுடைய ஜனங்களுக்கும் கர்த்தர் தான் உதவி செய்யணுமே. கர்த்தர் வார்த்தைகளை பேசினதான் நம்முடைய மகனை ஆசீர்வதித்து பலப்படுத்தி இன்னும் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். பரிசுத்தவான்களால் நடத்தப்பட்டதான எல்லாம் ஆண்டவரே வைவிஷயம் கர்த்தர் தாமே பொறுப்படுத்த ஆசீர்வாதமாக்கி மாற்றினபடினால் உமக்கு நன்றியோட ஸ்தோத்திரம். நீர் எப்போது வந்தாலும் உடைய சமூகத்தை அனுபவித்து உடைய வரங்கள் எடுக்கப்பட கர்த்தர் தாமே நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமை நீரே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.